வேணுமா? இப்படிதான் இருக்கும், ரொம்ப பிடிச்சதாக இருக்கும். அதே நேரத்தில் பீஸ் கொஞ்சம் கம்மியாக வரும். நம்ம ரெண்டாக போட்டீங்கன்னா பீஸ் நல்லா அழகாக இருக்கும், நிறைய வரும். மீடியம் சைஸ் ரெண்டு பேருக்கா? மீன் என்ன இன்னைக்கு விலை கம்மியான மாதிரி தெரியுது எனக்கு. இல்லை, 2 கேரை மீன் வந்து 1400 சொல்றாரு. விலை போடுறீங்க லாஸ்ட்டுக்கு போகிறதுல லாஸ்ட் சேகர், அடுத்தது நம்மளுது, அதுக்கு அடுத்தது இங்கே நம்மளுது தான் முதல் ஆள். யார் யார் காணாம தெரியாது, யாருன்னு போயிட்டு போனா தெரியும். நல்லவனா தான் பரவாயில்ல, நம்பலாம். அது நான் கொய்யால நல்லவனா நீ? ஓடிடுப்பா. ஆமா, போன சிட்டுக்கு போன சனிக்கிழமை மணிக்கு வெள்ளிக்கிழமை மணிக்கு பாருங்க விற்கிறதுங்க வியாபாரத்துக்கு. அவங்க வந்து நின்ன நேரத்துக்கு மீன் வெட்டிட்டு இருப்பேன், வண்டி வரல. இல்ல இல்ல, நீ அவங்க வந்து நின்ன நேரத்துக்கு வெட்டிட்டு இருப்பேன், என்ன கிடையாது. கூறுக்கா கூறுக்கா முதல்ல அதெல்லாம் தெளிவா சொல்லு. எல்லாம் எப்படி இருந்தாலும் நான் சைஸ் போடும்போது ஒரே மாதிரி தான் போடுவேன். 3000மா? சரி, அது ஏற்ற மாதிரி நான் போடுவேன். மீன்லாம் சூப்பராக இருக்கு. என்கிட்ட மீன் வெட்டுறவங்க ஸ்பெஷல் என்னன்னா மீனோட விலையை சொல்லுவாங்க. நானே கிளம்பலாம் நினைச்சேன் ப்ரோ. போயிடலாம் நினைச்சேன். ரத்தம் போடலாமா? எந்த ஏரியா? நான் போய் தான் ஃபோன் பண்ணியிருக்கேன். வாய்ப்பு இல்லையா? கலவானைக்கே போகல, வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா உடனே மீன் வெட்டுறேன்னா மீன் வேணுமா? மீன் வெயிட்டிலேருந்து வச்சா வெயிட்டில் இருந்தால் போட்டுச்சுவேன். எவ்வளோ கொடுப்பா கேளுங்க. 5 துளி 200, 4 துளி 200, 4 துளி 200, 5 துளி 200, 6 துளி ரூபா போட்டால் 200 பாறை வாங்கக்கூடாது. 5 துளி போட்டவங்களே எப்பயே தான் கேட்டாங்க காஷ்மீர் மார்க்கெட்டில். 5 துளி போட்டவங்க தான் காஷ்மீர் மார்க்கெட்டு. பார்த்து வைங்க. 500 கூட வாங்குவாங்களா? எடுக்க மாட்டாங்க ஒரு சில பேர். அப்படி வச்சுட்டு உனக்கு 2 கூறு வைக்கா. கரெக்டாக அந்த உனக்கு 2 கூறு வை, மீனுக்கு ஒரு 6 கரெக்டாக வை. வச்சுட்டு எது வந்தாலும் பார்க்காது. அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, வச்சு ஒரு சாப்பிட்டோம். அது பழகினாங்க நமக்கு நஷ்டமே வராது. நம்ம ஒரு 500 வயசா போதும் அப்படின்ட்டு கணக்கு வைக்கணும். என்கிட்ட மீன் வெட்டுறவங்க எல்லாமே என்கிட்ட வெளியே பண்ண சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் துணி போட்டுருவேன். வெட்டுறதை நீங்கள் பார்க்குறீங்க, மீன் வந்து அங்கே வெட்டி கொடுத்துருக்கு. அவங்க மீன் விற்கிற மீன் வெட்டுறதை பார்த்து கிடையாது. இது நேரம்லாம் நான் இந்த மீன் வெட்டி எப்படி முடிச்சுருப்பேன். உங்களுக்காக தான் அவ்வளோ பொறுமையாக ஒரே மாதிரி வெட்டி போட்டு வெட்டினோம்ல. இதுப்பா குறவை கணக்கு இருக்கு. ஓ, நம்ம ஊரில்
சொல்லுங்க. நைஸ் ஆயிசா வேணுமா இல்லை இதே கரெக்டான பீஸா? மூசா தான் தெரியாது அவங்களுக்கு. அந்த மூசா போட்டு 5 பீஸா கொடுத்து போகிறேன் அவங்களுக்கு. பாவியாக இருக்கும். பயப்படுங்க. ஏ நீங்கள் 2 கவர் போட போறீங்களா? மீன் 2 கவர் போட்டால் மேலே இருந்து பாதி மீன் எடுத்துருவோம். மீன் 2 கவர் போடுங்க. தலையை வாழ் தனியாக போடுங்க. கொடுங்க. இன்னொரு கவர் ஓப்பன் பண்ணுங்க. ஏன்னா இது வெயிட் வைக்காம இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும். அப்படிங்க. நீங்க சார்ஜ் போடுவோம் தம்பி. அது ஆஃப் பண்ணாமல் போடணும். இல்லைன்னா ஒரு 3 நாளைக்கு வரும். அது ஆஃப் பண்ணல. இது அது